இந்த பெண் ஒரு கல்லின் மேல் முழு இரவு சிக்கிக் கொண்டிருந்தாள். கண்கள் திறந்தவுடன் எல்லா பக்கமும் தண்ணி 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 தான். எங்கும் முடிவில்லாத கடல். ரெஸ்கியூ ஆகிற சான்ஸ் கூட இல்ல. ஃபூடம் இல்ல, வாட்டரம் இல்ல. அவளோட வயிறு வலியிலேயே இருந்தது. அந்த நேரத்தில் கல்லின் மேல் சில சின்ன ஸ்னெயில்ஸ் அவள் கவனித்தாள். சர்வைவ் பண்ணணும்னா எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அவள் ஒரு ஸ்னெயிலை வாயில் போட்ட உடனே அதோட டேஸ்ட் கொஞ்சம் கூட தாங்க முடியாத அளவுக்கு கசப்பு. ஆனா அவளோட மனசு கிவ் அப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவ அந்த கல்லின் மேல் உயர்ந்த பக்கத்துக்கு ஏறினாள். அங்கிருந்து பார்ப்பதற்கு தூரத்துல ஒரு பெட்ரோல் கான்டெய்னர் தெரிஞ்சது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவளுக்கு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஷார்க். அந்த ஷார்க் தான் அவளோட எல்லா நண்பர்களையும் கொன்றது. ஸ்டெஃபானி மட்டும்தான் நேரோவா சர்வைவ் பண்ணினாள். அவள் கவனமா பார்த்தா அந்த ஷார்க் ஒரு சுற்று பூரா போக 2 மினிட்ஸ் ஆகுது. அதனால டேங்கருக்கு போயிட்டு திரும்ப வர வேண்டியது 90 வினாடிகளுக்குள்ளே. அந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி அவள் ஒரு போல்ட் டெசிஷன் எடுத்தாள். சரியான நேரத்தில் ஸ்டெஃபனி தண்ணிக்குள் குதிச்சா. ஷார் உடனே அவளை நோக்கி திரும்பியது. அவள் முழு வலிமையோட ஸ்விம் பண்ணினாள். கண்டெய்னரை எட்டிச்சு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம திரும்ப ராக்குக்கு ஸ்விம் பண்ணினாள். லாஸ்ட் 15 செகண்ட்ஸில் ஷார்க் அவளை நியர்லி கேட்ச் பண்ண போகும்போது அவள் கல்லுக்குள் ஏறி உயிர் தப்பிச்சிட்டாள். அவள் ஒரு டீப் பிரெத் எடுத்தாள். ஆனா இப்போவும் ரெஸ்ட் பண்ண டைம் இல்ல. அவள் கண்டெய்னரை ஓபன் பண்ணி ஒரு நீளமான கயிற்றை ஆயில்ல சோக் பண்ணினாள். ஷார்க்கை கில் பண்ற பிளான்ல இருந்தாள். ஃபிளேர் கனும் லோட் பண்ணினாள். அடுத்தது சரியான நேரத்துக்காக வெயிட் பண்றதுதான். ஸ்டெஃபானி ஷார்ப் ஸ்டோன்ல கால் வெட்டினாள். அந்த ரத்த வாசனை ஷார்க்கை அதிகம் வயல்ட் ஆக அட்ராக்ட் பண்ணும். சில நேரத்துக்கு பிறகு ஷார்க் அவளை நோக்கி வந்தது. ஆனா அவளின் முன்னால் வருவதற்கு முன்பே திடீர்னு டிசப்பியர் ஆயிடுச்சு. அவளுக்கு புரியல. அப்படியே அடுத்த செகண்ட் ஷார்க் பின்னாலிருந்து அட்டாக் பண்ணிச்சு. அவள் ஸ்ட்ரகிள் பண்ணினாள். அந்த நேரத்தில அவள் லாஸ்ட் ரிமைனிங் ஸ்ட்ரெங்த்தை யூஸ் பண்ணி அந்த ஆயில் கண்டெய்னரை ஷார்க்கோட வாய்க்குள் போட்டுட்டாள். உடனே ஃபிளேர் கன் ஃபயர் பண்ணினாள். அடுத்த நொடியில ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். பிளாஸ்டோட வேகம் ஸ்டெஃபனியை தண்ணிக்குள் தூக்கி எறிஞ்சு விட்டது. அந்த ஷார்க்க அடிக்கடி சாய்ந்து கொண்டிருந்தது. ஆனா அது இன்னும் முழுசா டெட் இல்லை. அவளுக்கு பின்புறம் இன்னும் டெரிஃபையிங், டேஞ்சரஸ் ஒரு 1000 டன் எடையுடைய மான்ஸ்டர் கிரீச்சர் லர்க்கிங் இருந்தது. அவள் உயிர் பிழைப்பாளா? பார்ட் 2க்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.